என் கணவர் வினீத் என் பின்னால் வந்து ஒரு மென்மையான கருப்பு பட்டு துணியால் என் கண்களை கட்டினார். இன்று இரவு எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்று அவர் என் காதுகளில் கிசுகிசுத்தார். இன்று இரவு அனைத்தையும் பார்க்கக்கூடாது, உணர வேண்டும் என்றார். அறை முழுவதும் இருட்டாக இருந்தது. என் கண்களில் அந்த கருப்பு துணி, என் இதயம் பலமாக துடித்துக் கொண்டிருந்தது. இது எங்கள் உறவில் ஏதோ ஒரு புதுமை, ஏதோ ஒரு த்ரில். அப்போது அறையின் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. யாரோ ஒருவரின் காலடி சத்தம் என்னை நோக்கி வந்தது. பிறகு ஒரு கை என் கையை தொட்டது. ஆனால் அந்த கை வினித்துடையது அல்ல. வினித் கைகள் எப்போதும் மென்மையாக இருக்கும். ஆனால் இப்போது என் மீது இருக்கும் இந்த கைகள் மிகவும் கடினமாகவும் ஒரு தொழிலாளியின் கையை போலவும் இருந்தன. அவரிடமிருந்து விலை உயர்ந்த வாசனை திரவியத்தின் மனம் வீசுவதற்கு பதிலாக வேர்வை மற்றும் மலிவான புகையிலையின் மனம் வந்தது. நான் கத்த நினைத்தேன், ஆனால் எனக்குள் இருந்த ஒரு விசித்திரமான ஆர்வம் என்னை தடுத்தது. இது வினித் விளையாடும் ஏதோ ஒரு புதிய விளையாட்டா, அல்லது உண்மையில் இந்த அறைக்குள் யாரோ ஒரு அந்நியன் நுழைந்து விட்டாரா? அந்த அந்நியன் என்னை நோக்கி இழுத்து என் கையில் மிகவும் குளிர்ச்சியான ஏதோ ஒன்றை வைத்தார். இந்த கதையின் முடிவு உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு நம்பலாமா என்று உங்களை யோசிக்க வைக்கும். ஆனால் அந்த பயங்கரமான இரவு குறித்து தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நாங்கள் இந்த நிலைக்கு எப்படி வந்தோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என் பெயர் சனா. நகரின் மிகப்பெரிய தொழிலதிபர் வினித்தின் மனைவி நான். வெளி உலகிற்கு என் வாழ்க்கை ஒரு தேவதை கதை போல தெரியும். பெரிய பங்களா, வேலைக்காரர்கள், விலையுயர்ந்த கார்கள் மற்றும் அழகான கணவர். ஆனால் அந்த பங்களாவின் 4 சுவர்களுக்குள் நான் உலகின் மிகவும் தனிமையான பெண்ணாக இருந்தேன். வினித் எப்போதும் தனது வேலையில் பிஸியாக இருப்பார். வீட்டில் அவருக்காக ஒரு மனைவி காத்திருக்கிறாள் என்பது கூட அவருக்கு நினைவிருக்காது. எங்களுக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் எங்களுக்குள் இருந்த அந்த அன்பு மறைந்து விட்டது. நாங்கள் ஒரே கூரையின் கீழ் 2 அந்நியர்களைப் போல வாழ்ந்து வந்தோம். நான் பலமுறை முயற்சிகள் செய்தேன். அவருக்காக என்னை அலங்கரித்துக் கொள்வேன், சர்ப்ரைஸ் பிளான் செய்வேன். ஆனால் வினித் எப்போதும் களைப்பாக இருக்கிறது என்று சாக்கு சொல்லி உறங்கிவிடுவார். என் தனிமை என்னை உள்ளுக்குள் தின்று கொண்டிருந்தது. வினித்தின் வாழ்க்கையில் வேறொரு பெண் இருக்கிறாளோ, அல்லது நான் அவருக்கு பிடிக்காமல் போய்விட்டேனோ என்று நான் அஞ்சினேன். பிறகு எங்களது 5வது திருமண நாள் வந்தது. அன்று காலை வினித்தின் நடத்தையில் ஏதோ ஒரு மாற்றம் தெரிந்தது. அவர் சீக்கிரமே எழுந்து விட்டார். எனக்காக படுக்கைக்கே தேநீர் கொண்டு வந்தார். திருமண நாள் வாழ்த்துக்கள் செல்லமே என்று என் கையை பிடித்து சொன்னார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். பல ஆண்டுகளுக்கு பிறகு வினித் இவ்வளவு காதல் மனநிலையில் இருந்தார். இன்று இரவு தயாராக இரு என்று அவர் புன்னகையுடன் சொன்னார். உனக்காக நான் ஒரு மிக விசேஷமான சர்ப்ரைஸ் பிளான் செய்திருக்கிறேன். நம்முடைய சலிப்பான வாழ்க்கையில் மீண்டும் நெருப்பை மூட்டும் ஒரு விளையாட்டு இது. என்ன விளையாட்டு என்று நான் ஆர்வமாக கேட்டேன். அதுதான் சர்ப்ரைஸ் என்று அவர் கண் சிமிட்டி சொன்னார். நாள் முழுவதும் நான் அந்த மாலை பொழுதுக்காகவே காத்திருந்தேன். என் மனதில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஓடின. அது என்ன விளையாட்டாக இருக்கும்? வினித் நம் உறவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறாரா? பல வருடங்களாக அன்பிற்காக ஏங்கிய எனக்குள் இருந்த அந்த பெண் இன்று மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தாள். மாலை நேரத்தில் வினித்துக்கு பிடித்த ஒரு நீல நிற சேலையை நான் அணிந்தேன். கண்ணாடியில் என்னை பார்த்தபோது நான் மிகவும் அழகாக தெரிந்தேன். இன்று என் கவலை நீங்கிவிடும் என்று நான் நம்பினேன். இரவு 10 மணிக்கு வினித் அறைக்குள் வந்தார். அவர் விளக்குகளை அணைத்துவிட்டு மெல்லிய இசையை ஒலிக்கச் செய்தார். அந்த சூழல் மிகவும் அன்பின் காதலாக மாறியது. அவர் என்னிடம் வந்து தன் பையிலிருந்து ஒரு கருப்பு பட்டு துணியை எடுத்தார். இது என்ன என்று நான் கேட்டேன். இது நம் விளையாட்டின் ஒரு பகுதி என்றார். அவர் என் பின்னால் வந்து என் கண்களை கட்டினார். சனா, இன்று இரவு நீ எதையும் பார்க்க கூடாது, உணர மட்டுமே வேண்டும். என் மீது நம்பிக்கை இருக்கிறது அல்லவா என்றார். ஆம், நம்பிக்கை இருக்கிறது என்றேன். ஆனால் அதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு. கண்களை கட்டிய பிறகு வினித் என்னை மெத்தையின் ஓரத்தில் அமர வைத்தார். இதோ இப்போதே வந்து விடுகிறேன், அசையாதே என்று சொல்லிவிட்டு சென்றார். கதவு திறக்கும் சத்தமும் மூடும் சத்தமும் கேட்டது. வினித் ஏதோ எடுக்க வெளியே சென்றிருப்பார் என்று நினைத்தேன். நான் அங்கேயே அமர்ந்து காத்திருந்தேன். அறை முற்றிலும் அமைதியாக இருந்தது. கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் மட்டுமே கேட்டது. பிறகு கதவு மெதுவாக திறந்தது. என் முகத்தில் புன்னகை வந்தது. வந்துவிட்டீர்களா என்று கேட்டேன். பதில் ஏதும் வரவில்லை. கனமான காலடி சத்தம் மட்டும் என்னை நோக்கி வந்தது. வினித் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க மௌனமாக இருக்கிறார் என்று நினைத்தேன். அந்த நபர் எனக்கு மிக அருகில் வந்து நின்றார்.
அவரது மூச்சு காற்றை என்னால் உணர முடிந்தது. அந்த மூச்சு மிகவும் கனமாகவும் வேகமாகவும் இருந்தது. அவர் தன் கையால் என் கையை பிடித்தார். அந்த நிமிடம் என் இதயத்திற்கும் மூளைக்கும் இடையே ஒரு போரே நடந்தது. இது என் கணவரின் அன்பு என்று இதயம் சொன்னது. ஆனால் ஏதோ தவறு நடக்கிறது என்று மூளை எச்சரித்தது. அந்த கைகள் வினித்துடையதாக இருக்க வாய்ப்பில்லை. வினித்தின் கைகள் மென்மையானவை. ஆனால் இந்த கைகள் மிகவும் கடினமாகவும் கரடு முரடாகவும் இருந்தன. எல்லாவற்றையும் விட விசித்திரமாக அந்த நபரிடமிருந்து வேர்வை மற்றும் பீடியின் வாடை வந்தது. என் இதயம் படபடக்க தொடங்கியது. வினித் என்று நான் மெதுவாக அழைத்தேன். இது ஒரு விளையாட்டு தானே என்று நான் நடுங்கும் குரலில் கேட்டேன். அவன் பதில் ஏதும் சொல்லவில்லை. அவன் என்னை மெத்தையில் பின்னோக்கி தள்ளினான். நான் கீழே விழுந்தேன். இப்போது அவன் என் அருகில் வந்தான். யார் நீ என்று நான் கத்த நினைத்தேன். ஆனால் என் தொண்டையிலிருந்து சத்தம் வரவில்லை. அப்போது அறையின் மூலையிலிருந்து வினித்தின் குரல் கேட்டது. பயப்படாதே சனா, இவரை ஏற்றுக்கொள். இவர் என் நண்பர்தான். வினித்தின் குரலை கேட்டதும் ஒரு கணம் எனக்கு நிம்மதியாக இருந்தது. ஆனால் அடுத்த கணமே எனக்கு அருவருப்பாக இருந்தது. வினித் வேறொருவரை என்னிடம் அனுப்பியிருக்கிறாரா? இது அவருடைய ஆசையா? தன் மனைவியையே வேறொருவருடன் பார்ப்பதா? வினித் என்னை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறாரா என்று நான் நினைத்தேன். என் சுயமரியாதை, என் கௌரவம் எல்லாம் சுக்குநூறாக உடைந்தது. வினித், என்ன முட்டாள்தனம் இது! இதை நிறுத்து என்று நான் கத்திக்கொண்டே எழ முயன்றேன். ஆனால் அந்த அந்நியன் என்னை அழுத்தி பிடித்து கொண்டான். அவன் மிகவும் பலசாலியாக இருந்தான். அமைதியாக இருங்கள் அண்ணி என்று அந்த அந்நியன் முதல் முறையாக பேசினான். அவனது குரல் மிகவும் பயங்கரமாகவும் கனமாகவும் இருந்தது. ஐயா பணம் கொடுத்திருக்கிறார். வேலையை முடித்துதானே ஆக வேண்டும். பணம், வேலை, என் மூளை செயலிழந்து போனது. அப்போது நான் கேட்ட அந்த சத்தம் என் ரத்தத்தையே உறை வைத்தது. அது வினித்தின் நக்கலான சிரிப்பு. சனா, நீ நிஜமாகவே ஒரு முட்டாள் என்றார் வினித். நான் உன்னுடன் காதல் விளையாட்டு விளையாடுவேன் என்று நினைத்தாயா? அதற்கு என்ன அர்த்தம் என்று நான் கேட்டேன். அர்த்தம் இதுதான். வினித்தின் குரல் இப்போது எனக்கு அருகில் கேட்டது. உன்னுடன் வாழ்ந்து எனக்கு சலித்து விட்டது சனா. எனக்கு விடுதலை வேண்டும். என் விடுதலைக்கும் உனக்கும் இடையே உன் அப்பாவின் இந்த சொத்துக்கள் தடையாக இருக்கின்றன. அப்படியானால் இதெல்லாம் இவன் ரகு என்றார் வினித். நகரிலேயே புகழ்பெற்ற கூலிப்படை கொலையாளி. இன்று இரவு இந்த விளையாட்டு முடிவுக்கு வரும். வீட்டிற்குள் திருடர்கள் புகுந்து உன்னை கொன்றுவிட்டதாக போலீஸ் நினைக்கும். நான் தன் மனைவியின் பிரிவால் வாடும் ஒரு பாவமறியாத கணவனாக நடித்து வாழ்வேன் என்றார். என் காலடியில் பூமி நழுவுவது போல இருந்தது. எவனை நான் கண்களை மூடிக்கொண்டு நம்பினேனோ அவனே என் உயிரை எடுக்க ஒரு கொலையாளியை என் படுக்கை அறைக்கே கூட்டி வந்திருக்கிறான். சிறிது நேரத்திற்கு முன்னால் இருந்த அந்த உற்சாகமான சூழல் இப்போது மரண அமைதியாக மாறியது. ரகு தன் பையிலிருந்து ஏதோ ஒன்றை எடுத்தான். ஒரு உலோக சத்தம் கேட்டது. ஒருவேளை அது கத்தியாக இருக்கலாம். ஐயா, வேலையை தொடங்கட்டுமா என்று ரகு கேட்டான். சீக்கிரம் முடி, நான் வெளியே ஹாலில் காத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வினித் கதவை நோக்கி நடந்தார். நான் மரணத்தின் விளிம்பில் இருந்தேன். என் கண்கள் கட்டப்பட்டிருந்தன. எனக்கு மேலே ஒரு கொலையாளி நின்றிருந்தான். அழுவதாலோ கெஞ்சுவதாலோ எந்த பயனும் இல்லை. வினித் தனது தீர்ப்பை சொல்லிவிட்டார். நான் உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் ஏதேனும் செய்தே ஆக வேண்டும். அந்த நொடி என் மூளையில் ஒரு யோசனை தோன்றியது. மிகவும் ஆபத்தான ஒரு யோசனை அது. நான் கத்தினேன். ரகு அப்படியே நின்றான். கதவருகே வினித்தும் நின்றிருக்க கூடும். என்னாச்சு? உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கிறதா என்று வினித்து கிண்டலாக கேட்டார். இல்லை என்ற நான் என் குரலை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நிதானமாகவும் வசீகரமாகவும் மாற்றிக்கொண்டேன். ரகு, இந்த வேலையை செய்ய வினித் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார்? அறையில் நிசப்தம் நிலவியது. 5 லட்சம் என்று ரகு தடுமாற்றத்துடன் கூறினான். நான் சிரித்தேன். மிகவும் செயற்கையான ஆனால் நம்பிக்கையான ஒரு சிரிப்பு. வெறும் 5 லட்சமா? என் உயிரின் விலை வெறும் 5 லட்சமா? நான் என் கண்கட்டை லேசாக கீழே இறக்கினேன். ரகுவின் பேராசை பிடித்த முகத்தை பார்க்க முடிந்தது. ரகு என்று அவன் கண்களை பார்த்து சொன்னேன். நான் உனக்கு 10 லட்சம் கொடுத்தால் நான் சொல்வதை செய்வாயா? 10 லட்சமா? ரகுவின் கண்கள் மின்னின. சனா, உன் உளறலை நிறுத்து என்று வினித்து கத்தினார். ரகு, இவள் பேச்சை நம்பாதே, அவளை கொல்லு. நில்லுங்கள் ஐயா என்று ரகு வினித்தை பேச விடாமல் தடுத்தான். அவன் ஒரு தொழிலாளி. அவனுக்கு தனது லாபம்தான் முக்கியமாக தெரிந்தது. அண்ணி, 10 லட்சம் எங்கே இருக்கிறது? என் அலமாரியில் என்று நான் ஒரு பொய் சொன்னேன். அங்கே 25 லட்சம் மதிப்புள்ள ஒரு வைர ஹாரம் இருக்கிறது. அது உனக்கு சொந்தமாகும். ரகுவின் பேராசை இப்போது வானை தொட்டது.
ரகு, இவள் பொய் சொல்கிறாள் என்று வினித் பதறினார். அவன் ரகுவை தடுத்து நிறுத்த அவனை நோக்கி வேகமாக வந்தான். அந்த தருணத்திற்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன். வினித் ரகுவிற்கு அருகில் வந்த அதே வினாடி நான் என் முழு பலத்தையும் திரட்டி ரகுவை தள்ளினேன். ரகு நிலை தடுமாறி வினித் மீது மோதினான். துரோகம் என்று ரகு கத்தினான். வினித் தன்னை தாக்க வருவதாக அவன் தவறாக நினைத்து விட்டான். இருவருக்கும் இடையே கைகலப்பு தொடங்கியது. அந்த இருட்டு அறையில் யார் யாரை அடிக்கிறார்கள் என்பதே தெரியவில்லை. நான் உடனடியாக என் கண்கட்டை கலர்ச்சினேன். ஆத்திரத்தில் இருந்த ரகு எனக்காக வைத்திருந்த அந்த கத்தியால் வினித்தின் கையில் குத்தியதை நான் பார்த்தேன். வினித் அதிர்ச்சியில் உறைந்து தரையில் விழுந்தார். ரகுவும் திகைத்து நின்றான். தான் என்ன செய்துவிட்டோம் என்று அவனுக்கு புரியவில்லை. நான் மெத்தையிலிருந்து குதித்து நேராக கதவை நோக்கி ஓடினேன். ரகு என்னை பிடிக்க முயன்றான். ஆனால் அங்கிருந்த மேஜை விளக்கை எடுத்து அவன் தலையில் பலமாக அடித்தேன். அவன் கீழே விழுந்தான். நான் அறைக்கு வெளியே வந்து கதவை வெளிப்பக்கமாக பூட்டினேன். என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடினேன். உடனடியாக போலீஸுக்கு தகவல் கொடுத்தேன். போலீஸ் வரும் வரை நான் தோட்டத்தில் ஒளிந்திருந்தேன். போலீஸ் வந்து கதவை திறந்தபோது அங்கிருந்த காட்சி பயங்கரமாக இருந்தது. அதிக இரத்த போக்கால் வினித் மயங்கி கிடந்தார். தலையில் பலத்த காயத்துடன் ரகுவும் மயங்கி கிடந்தான். போலீஸ் இருவரையும் கைது செய்தது. வினித்தின் சதி திட்டம், கூலிப்படை ஒப்பந்தம் என அனைத்தையும் ரகு ஒப்புக்கொண்டான். அன்று இரவு நான் என் உயிரை மட்டும் காப்பாற்றிக் கொள்ளவில்லை, மாறாக துரோகத்தின் மேல் கட்டப்பட்டிருந்த ஒரு பாரமான உறவையும் தூக்கி எறிந்தேன். மறுநாள் நான் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்தபோது ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டேன். நான் இப்போது தனிமையில் இருக்கலாம், ஆனால் நான் சுதந்திரமாக இருந்தேன். யாரோ ஒருவர் நமது அறியாமையை பயன்படுத்திக் கொள்வதற்கு முன்பே நம் கண்களில் கட்டப்பட்டிருக்கும் அந்த குருட்டு நம்பிக்கை என்னும் துணியை நாமே சரியான நேரத்தில் அவிழ்த்துவிட வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். சனா தனது சாதுரியத்தால் மரணத்திலிருந்து தப்பித்தது மட்டுமல்லாமல் பணத்திற்காக தன்னை கொல்ல துணிந்த தன் கணவனின் உண்மை முகத்தையும் உலகிற்கு தெரியப்படுத்தினார். இது துரோகத்தை வென்ற ஒரு பெண்ணின் கதை. நண்பர்களே, ஆபத்து காலங்களில் நமது மூளையே நமக்கான மிகப்பெரிய ஆயுதம் என்பதை இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த கதை முற்றிலும் கற்பனையானது, விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.